உடனே ஒரு தியானத்துக்குள்ள போறது அப்படிங்கிறது, ஒரு 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 மேன்மையான நிலைக்குள்ள நம்ம போக முடியாது. ஸோ, அப்ப மனிதனுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான நோய்களா இருக்கட்டும், துன்பங்களா இருக்கட்டும், நம்ம சொன்ன மாதிரி, இது எல்லாவற்றுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அத மட்டும் நம்ம எந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்து பார்க்கறதில்ல. ஸோ, அப்ப அந்த முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, இப்ப பிபி இருக்கிற ஒருத்தருக்கு கோபக்காரர் அப்டின்ற ஒரு பேர் இருக்கும். அதே போல பைல்ஸ் இருக்கிறவங்க அடிக்கடி எரிஞ்சு விழுவாங்க. அதே மாரி டயபெட்டிஸ் இருக்கிறவங்க விடிய விடிய தூங்க மாட்டாங்க. அதிகமான யோசனை இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு நோய்க்கு பின்னாடி சில முடக்குவாதம், வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க எப்ப பாரு புலம்பிக்கிட்டு, அழுதுகிட்டே இருப்பாங்க. ஸோ, அப்ப நம்ம அந்த ஏன் இமோஷனல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள, இந்த மன ரீதியான பாதிப்புகள சரி செய்வதற்கான முயற்சிகள் எடுக்கிறதே இல்ல. இன்னைக்கு நெறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல கூட சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள எடுத்து வைக்கிறாங்க. ஆனா என்னதான் இத நம்ம வந்து மெடிக்கல் சயன்ஸ் மூலமான